2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பேசியிருக்கிறார். மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். 2026 ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன். இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 234 திமுக வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறார். இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் வரவேற்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவித்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் 26 தேர்தலில் திமுகவினுடைய இந்த வெற்றி வாய்ப்பு? முதலமைச்சர் தன்னம்பிக்கையோடு பேசுகிறார். சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம், செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கலாம், மக்கள் பெருவாரியாக ஆதரவு தருவார்கள் என்பது அவரது நம்பிக்கையாக தெரிகிறது. ஆனால் பொதுவாக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது அப்படி எளிதாக அமைவது இல்லை. என்ன காரணம் என்றால், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 2 முக்கிய அம்சங்கள் தேவை. ஒன்று, அந்த வேட்பாளரின் தனிப்பட்ட செல்வாக்கு. சட்டமன்ற தொகுதி என்பது ரொம்ப சிறிய தொகுதி, பாராளுமன்ற தொகுதி மாதிரி கிடையாது. வேட்பாளரின் மெரிட் என்பது ரொம்ப முக்கியம். வேட்பாளரை வைத்து வாக்காளர்கள் எடை போடுவார்கள். அடுத்தது உட்கட்சி ஒற்றுமை. உட்கட்சியிலே பெரிய அளவுக்கு கோஹெஷன் இருக்க வேண்டும், ஒற்றுமை நிலவ வேண்டும். கூட்டணி அரசியல் முக்கியமானதுதான். இன்றைய தேதிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு குறைந்தபட்சம் 30-35% ஓட்டு இருக்கிறது, பாமகவெல்லாம் சேர்த்தால். திமுக கூட்டணிக்கும் 45% ஓட்டு இருப்பதாக முதலமைச்சர் உணர்ந்தாலும் அதிலே ஒரு ஆன்டி இன்குமென்சி ஓட்டு வரத்தான் செய்யும். அது குறைந்தபட்சம் 7-10% வரும் என்பதுதான் எனது கணக்கு. அப்படி பார்த்தால் 2 கூட்டணிகளும் இன்றைய தேதிக்கு சமபலத்துடன் தான் இருக்கின்றன. பாரதிய ஜனதா வலதுசாரி சித்தாந்தங்களை பிரதிபலிப்பதால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ஈடுபடுவது இல்லை. அது அதுல இருக்கிற ஒரு சிக்கல். வலதுசாரி ஓட்டு வங்கி உயர்ந்து கொண்டு வருகிறது என்பதும் நாம் களத்திலே பார்க்கிற ஒரு விஷயம்தான். 70-71 தேர்தல் காலகட்டத்திலே வலதுசாரி சித்தாந்தத்தை பிரதிபலிக்கிற ராஜாஜி அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் ஒன்றாக இணைந்தார்கள். காமராஜர் அவர்களின் கட்சி பழைய காங்கிரஸ் தேசிய கட்சி தான் என்றாலும் காமராஜர் தலைமை என்று பார்க்கும்போது அது மாநில அளவிலே செல்வாக்கு, அப்படித்தான் நாம் கொள்ள வேண்டும். திமுக அணி எதிரணியாக இருந்தது. எதிரணியாக திமுக இருக்கும்போது 200 தொகுதிகளுக்கு மேல் அந்த கூட்டணி வென்றது. 200 தொகுதிகளுக்கு மேல் தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணிக்கு வாக்காளர்கள் வெற்றியை தேடி தந்த வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் முதலமைச்சர் இவ்வாறு சொல்கிறார். இருந்தாலும் தேர்தல் களம் என்பது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கிற விஷயம். கட்சிக்காரர்களை பெரிய அளவுக்கு முதலமைச்சர் கண்ட்ரோலிலே வைக்க வேண்டும். பொன்முடி மாதிரி பேச்சுகள், இந்த மாதிரியான சில வாக்காளர்களை அதிருப்திப்படுத்துகிற செயல்கள், இதுல கட்சிக்காரர்கள் அடுத்த குறைந்தபட்சம் 10 மாதங்களுக்கு ஈடுபடக்கூடாது. நன்றி திரு ஷாம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.